போர் போட்டோம். அது ஒரு பெரிய சோகமாக மாறிடுச்சு. அந்த சோகம் தான் ரொம்ப தாக்கிடுச்சு. என்ன பண்ணுறது, தமிழ் அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்ட் 4 என்ன மணி, என்ன என்னென்னமோ போட்டுட்ருக்கீங்க இப்போ? என்னாச்சு? போர் போட்டோம். ரொம்ப கம்மியிலே தண்ணி வந்துடுச்சு. தண்ணி வந்ததால் இப்போ அது ஆழம் போட முடியாது சொல்லிட்டாங்க. அது ரொம்ப கவலையாக போச்சு. சொல்ல முடியாத அளவுக்கு கவலையாயிட்டோம். அதனால் எந்த வீடியோவும் போட பிடிக்கல, எந்த லைவும் போட பிடிக்கல, மனசு சரியில்லை. ரொம்ப அதில் கஷ்டமாயிடுச்சு. உண்மைதான் சொன்னீங்களா? அது பார்த்துட்டோம்ல, ஏற்றி வச்சிருக்கீங்க ஃபோனில். எப்போ வச்சுருக்கேன்? கண்டிப்பாக விவசாய தமிழ் நான் வந்து 200 அடி போடலான்னு தான் பிளான் பண்ணோம். பிகாஸ் நாங்கள் இருக்க இடம் வந்து கொஞ்சம் மலை கிட்ட, மலை ரொம்ப இல்லை, பட் எங்களுடைய இடம் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் சொல்லும் போதே சொன்னோம், எங்களுக்கு ஒரு 200 அடியாச்சும் போடணும்ட்டு. கடைசியில் 25 அடி போட்டாங்க. 23 அடிக்கு என்னமோ தண்ணி வந்திருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த 10 பிட்டு போடும்போது 37க்கு போட்டாங்க. அதுதான் லாக் ஆகிடுச்சு. கடைசியில் அது எடுத்துட்டாங்க. ஆனால் மாட்டிக்கிச்சு ஃபுல்லாக. அந்த விட்டு போய் மாட்டிக்கிட்டு மண் சரிஞ்சு அவங்க சொல்லிட்டாங்க, அதுக்கு மேலே அதை போடவே முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னுட்டாங்க. அதனால் இப்போது தண்ணியும் மேலே வரமாட்டேங்குது. நேற்று தான் போட்டோம் ஆக்சுவலாக. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓவர் நைட்டு விடுங்க, தண்ணி மேலே வரும், மேலே மோட்ரு வச்சு எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் தண்ணி வரல. நேற்று பார்த்த இடத்துல இருந்து இன்றைக்கி காலைல பார்க்கும்போது தண்ணி இறங்கிடுச்சு ஆக்சுவலாக. ஆமாம் தானேம்மா? நேற்று மேலே இருந்தது, ஒரு 3 அடி இருந்தது, இன்றைக்கி அதுக்கும் தர மட்டத்துக்கு போயிடுச்சு. ப்ளம்பரை கூட்டின்னு வந்து காட்டணும். மணல் வர ஏரியாவா இல்லை மணல் ஏரியாவா? மலை 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 கல், மலை கல். ஜல்லி கொட்டினீங்க அந்த இடமா? இல்லை ஜல்லிலாம் கொட்டல. நீங்கள் ரப்பீஸ் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே கிடையாது. கொஞ்சம் நமக்கு முன்னாடி எதுவுமே பண்ணலை, இடம் இருக்குல்ல, இதான் பெருசு தானே இடம் ஃப்ரண்ட்டில். சாப்பிட்டேன் முதல்ல. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஹாய் ராஜா. அதனால் எங்களுக்கு ஒரு நாள் வேஸ்ட்டாக போச்சு அமௌண்ட்டு. ஒரே நாளில் அவ்வளோ அமௌண்ட்டு போயிடுனதுக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு. அட்லீஸ்ட் ஒரு 50 அடி போட்டிருந்தா கூட, இந்த அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் நாங்கள் அதில் தண்ணி எடுத்திருந்தா கூட சந்தோஷம் தான் பட்டிருப்பேன். பரவாயில்ல, அட்லீஸ்ட் போட்டேன். ஒரு 3 மாதம் வந்தது, 4 மாதம் வந்தது. தண்ணி இல்லை. நெக்ஸ்ட்டு நான் புதுசாக போட்டுக்கலான்ட்டு. ஆனால் கடைசியில் எடுக்கவே முடியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக அது அப்படியே இருக்குது. இப்போ எங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அதை போர் எதுக்கு பயன்படுத்து உங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 பேரல் தண்ணி கண்டிப்பாக வேணும். துணி துவைக்க, பாத்திரம் தைக்க, எல்லாத்துக்குமே எங்களுக்கு அந்த தண்ணி தானே. அட்லீஸ்ட் 1 பேரலாச்சும் வேணும்ல. அதுக்கு கம்மியாக பண்ணவே முடியாது. ஆனால் அந்த தண்ணி கூட அதில் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் இல்லை ராஜா, நாங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி போட்டால் தானே அடுத்து கட்டுறதுக்கு ரெடி பண்ண முடியும். அதுக்கே போடணும். சரி யோசித்தோம், திருப்பி பக்கத்தில் வேறு இடத்துல போட்டுக்கலான்ட்டு. இப்போது அங்கே இருக்குது போர். நான் உங்களுக்கு காலைல காட்டுறேன். இப்போ இருட்டில் அங்கே போக வேணான்ட்டு இருக்குது. காலையில் நான் உங்களுக்கு காட்டுறேன். திருப்பி வேறு இடத்துல போடலான்னு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக இன்றைக்கே ஆள் வர வச்சு இன்றைக்கே